இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. ஹிதாயத்துல்லா, காங்கிரஸிற்கு என்ன சிக்கல் இருக்கிறது? திமுகவோட இருக்கிறீங்க, திமுக தான் அகில இந்திய அளவில் உங்களோட துணைன்னு இருக்கிறது, என்ன சிக்கல்? எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, பிக்கலும் இல்லை, பிடுங்களும் இல்லை. சரிதானா? இன்றைக்கி நாங்கள் நக்கல் அடிக்க வேண்டிய ஆள் பாஜகவும் ஏடிஎம்கேயும் தான். இன்னும் கூட்டணியில் யார் சேருவாங்க யார் சேர மாட்டாங்கன்னு இலவு காத்த கிளி மாதிரி இருக்கிறவங்க அவங்க. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் எவ்வளோ காமெடி அடிச்சிங்க, நான் பேசவே இல்லையே. ஆமாம், அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஒத்த கொள்கை ஒத்த கருத்துள்ள கட்சிகள். இந்த ஒத்த சீட்டு வாங்குகிற கட்சிகள் நாங்கள்கிட்ட இல்லை. பெரும்பாலும் அங்கே தான் இருக்குது. இந்த ஒத்த சீட்டை கொடுத்துட்டு நேற்றே வந்து பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை கொண்டு போயிட்டார் இறுதியாக்குறதுக்கு. எதை எங்களுக்கு இது எந்தெந்த கட்சி? பெரிய கட்சி எதுவும் கிடையாது, அல்லது எல்லாமே வந்து தாமாக வந்த கட்சி. அதே மாதிரி புதிய நீதி கட்சி, அப்புறம் இன்னொரு கட்சி என்னமோ சொல்கிறேன். இதெல்லாம் கட்சிகள் பேர் கூட மக்களுக்கு தெரியாத கட்சிகள்லாம் இன்னைக்கு பாஜக எடுத்துகிட்டு போயிருச்சு. நேற்று இறுதியாக நம்ம சொல்லிட முடியுமா? அந்த கட்சிகளுக்கான ஒரு ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குது தானே இருக்கு. அதாவது பேங்க் இருக்கும், ஓட்டு இருக்காங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். அது அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ நான் சொல்ல வேண்டியது, எங்களை பொறுத்தவரை ஒத்த கொள்கையில் உள்ள கட்சிகள், ஒத்த சீட்டு உள்ள கட்சிகள் கிடையாது. நாங்கள் ஒத்து தான் இருக்கோம். அதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன சிறு சிறு கட்சிகளை முடிச்சுட்டு காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க செய்ய வேண்டிய செய்வாங்க. இங்கே கூட்டணி என்பது சீட்டை பொறுத்து எதுவுமே இல்லை. தலைவர் திருமாவளவன் உட்பட, இன்றைக்கு மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் உட்பட தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம், மோடியை எதிர்க்கிறோம். அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ போன முறை வந்து உங்கள் கூட்டணிக்குள்ள கொள்கை மட்டும்தான் பிரதானமாக இருந்துச்சு. அதனால தான் வந்து சிம்பல் கூட உதயசூரியனில் நிற்கலாம். இப்போ ஆப்ஷன்ஸ் டோர்ஸ் நிறையா, கலை சொன்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மதிமுக வந்து அவங்களுடைய பழைய சின்னம் பம்பரத்தில் நிற்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அல்லது வந்து சீட்டு வந்து இன்னும் முடியாமல் இருக்குங்கிறதுனால கூட்டணி கட்சிகளும் ஒரு பெரிய டிமாண்ட் ப்ரெஷரை டிஎம்கே மேலே போடுதோ அப்படின்றதும் ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆப்ஷனுங்கிறது என்ன இருந்தாலும் எங்கள் பெர்செப்ஷன்லாம் ஒன்றா இருக்குது. அதனால் எங்களுக்கு எந்த வந்து பிரச்சனையும் இங்கே கிடையாது. எல்லாருமே தெளிவாக எல்லா தலைவர்களும் ஒரே முடிவோடு இருக்காங்க, மோடியை அகற்ற வேணுங்கிறதுல. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில் வந்து எங்கள்கிட்ட வந்து இங்கே தேர்தல் போகிற பற்றி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோமே ஒழிய இந்த அக்கப்போர்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கெல்லாம் ஒரே அது முடியுமா? நான் கேட்குறேன், தேர்தலுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு இன்னும் வரல. மற்றவங்க தேடி தேடி ஓடி ஓடி எங்கேயாவது ஏதாவது ஒரு கட்சி புதுசாக ஏதாவது பதிவு பண்ணிட்டு வருமானு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை எங்களுக்கு இல்லை. எங்கள் கட்சிகள் பூரா இன்டாக்டாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பலமான இன்னொரு கட்சியே எங்கள் கூட வர்ற ஒரு சூழல் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அதாவது திரு கமலஹாசனுடைய கட்சியும் எங்களோட வருது. அதனால ஏற்கனவே அதுக்கு தான் நேரம் இருக்குது, கேப் இருக்குது. 50க்கு மேலே எடுத்த பர்சன்டேஜ் எடுத்த எங்கள் கூட்டணி இன்னைக்கு 60 நோக்கி போய்கிட்டு இருக்குது. அவங்க அப்படி இல்லை, மொத்தமே 30 எடுத்தாங்க. கலையா அழகாக சொன்னார், 18 தான் நாங்கள் இதுவரையும் எடுத்தது இல்லையா. பார்லிமெண்ட்டில் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சு. சட்டமன்றத்தில் கூட குறைய எடுக்கலாம். இப்போ நடக்க போகிறது பார்லிமெண்ட் தேர்தல்லாம். அந்த 18 அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா பல முக்கியமான கட்சிகள் இன்னும் கடந்த முறை ஒன்றா நின்னாங்க. இப்போ வந்து அப்போ வந்து அதிமுக அவங்க வைக்கிற வாதம், எங்களுக்கு பாஜகவுடன் நின்னதுனால ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை, பாஜகவுடன் நின்னதுனால சிறுபான்மையினர் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்கல்ல. இந்த முறை மும்முனை போட்டி, இன்னும் நாம் தமிழர் கட்சி அவங்க எப்போதும் தனித்து களம் காண்கிறவங்க, ஒரு 4 முனை போட்டிங்கும் பொழுது ஓட்டு ஸ்பிளிட் ஆகும்ல. எங்களுக்கு தானேமா நல்லது. அன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து இருந்து ஒரு 30% வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 பேரும் பிரிஞ்சு 15ஆகவோ 20 10ஆகவோ அல்லது 18 12ஆகவோ பிரிகிறான்னு வச்சுக்கோங்க. எங்களுடைய டிஃப்ரென்ஸ் எப்படி கூடும்? நாங்கள் 4.5 லட்சம் 5 லட்சம் ஓட்டு வாங்கினவங்க இப்போ 6 லட்சம் ஓட்டில் டிஃப்ரென்ஸில் நாங்கள் வருவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓட்டு பிரியல 30க்கும் 50க்கும் உள்ள வித்தியாசம் வேறு, 15க்கும் 55க்கும் 55 60க்கும் உள்ள வித்தியாசம் வேறு இல்லையா? அதனால் எது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு எல்லாம் நன்மையாகவே முடியும். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை இவங்க பிரிஞ்சாலும் சரி சேர்ந்தாலும் சரி எந்த வகையிலையும் அவங்கள நாங்கள் பிரித்து கொண்டு போயிட்டோம். அது எப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் சரி பிரிஞ்சாலும் சரி அது உங்களுக்கு நன்மைன்னு நீங்கள் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சேர்ந்து இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது நாங்கள் ஒரு இடத்தை தவிர மித்த அத்துணை இடங்கள்லையும் வென்றோம்.
இன்னைக்கு பிரிஞ்சு போனாங்கன்னா இப்போ எத்தனை இடத்துல வந்து அவங்க வந்து டெபாசிட் வாங்க முடியாத நிலைமை தான் இப்போ ஏற்படும். அப்போவே சூழ்நிலை வேற. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி ரொம்ப தெளிவா இருக்குது. இல்ல இந்தியா கூட்டணிங்கும் போது தான் இந்த கேள்வி, எங்கெல்லாம் முரண்படுவீங்கன்னு பேசு பொருளா இருந்துச்சோ, இப்ப வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட முரண்படுவீங்க, நீங்க எப்படி ஒன்னா போவீங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. சமாஜ்வாதி கட்சியும் அங்க பலமான கட்சி அப்படிங்கும்போது சமாஜ்வாதியா காங்கிரஸாங்கிற இடத்துலயும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் சரி பண்ணிட்டீங்க. நாங்க இன்டாக்டா இருக்கோம்னு சொல்லிட்டு இங்க மட்டும் கூட்டணியில இன்னும் சீட்டை ஒதுக்காம இருக்கிறதுக்கான காரணம் இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணியை உருவாக்குறதுல மிக முயற்சி எடுத்தவர் இன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால அவர் நிச்சயமா இந்த கூட்டணியை மிக சிறப்பாக கொண்டு செல்வார்கள், சந்தேகமே கிடையாது. கடந்த முறையாவது மார்ச் இறுதி வரையும் எங்களால் அந்த கூட்டணி, நல்லா யோசிச்சுக்கோங்க, கடந்த முறை மார்ச் இறுதி வரை முடியாத விஷயங்கள், கூட்டணியே முடியாதது, அப்புறம் தான் தொகுதி முடிவு பண்ணோம், அப்புறம் யாருன்னு முடிவு பண்ணோம். இப்போ அப்படி இல்லை. இந்தியாவிலே முதல் ஒரு கூட்டணியில் ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணது ராமநாதபுரம் வேட்பாளர் திரு நவாஸ் கனி அவர்களை பேரே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் பாஜகவில் அனௌன்ஸ் பண்ணதில் 3-4 பேர் யூட்டர்ன் அடிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து நான் பார்லிமெண்ட்டில் நிற்கலேன்ட்டாங்க. ஏற்கனவே அமைச்சராக இருந்த ஹர்ஷ்வர்தன் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு இந்த பாலிடிக்ஸே வேணான்னு போயிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீதிபதியாக இருந்து நேற்று வரையும் இந்தியா கூட்டணிக்கு எதிராக தீர்ப்பு வழங்கின ஒருத்தர் மேற்கு வங்காளத்தில் ஒரே நாளில் வெளியே வர்றாரு, அடுத்த நாள் ஒரு பாஜகவுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கிறாரு. இப்படி நீதித்துறை வெளியே, இதுவரையும் நீங்கள் மற்ற துறையில் தான் அவங்க எல்லாம் அசைச்சு பார்த்தாங்க, இப்போ நீதித்துறையும் இன்னைக்கு வீதித்துறைக்கு கொண்டு வந்துட்டாங்க பாஜக. இவ்வளவு மோசமான ஒரு சூழல்ல இன்னைக்கு ஸ்டேட் பேங்கையும் கூட்டணி சேர்த்தாங்க. அது கூட ஸ்டேட் பேங்க், இந்திய அரசியலமைப்பு சட்டம், நீங்க நீதிமன்றங்கள் அது எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் இல்லங்கல. பட் காங்கிரஸ் இங்க எப்படி நீங்க வந்து சீட்டை இது பண்ணிக்க போறீங்கங்கறதானே முக்கியமான கேள்வி. தலைவர் செல்வ பெருந்தகை இன்னைக்கு ஆர்ப்பாட்டம், அதாவது பாரத ஸ்டேட் வங்கியா பாரதிய ஜனதா ஸ்டேட் வங்கியான்னு கேட்ட ஒரு நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. காரணம், இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அந்த வங்கியினுடைய தொழிலாளர் சங்க தலைவர் வெங்கடாசன் சொல்றாரு. ஆனா கிட்டத்தட்ட 20 நாள் சுப்ரீம் கோர்ட் இது கொடுத்தும் வெர்டிக்ட் கொடுத்தும் இன்னைக்கு வரை ஸ்டேட் வங்கி கொடுக்க மாட்டேங்கிறான். எந்த அளவுக்கு வங்கிகளை தன் வயப்படுத்தி தனக்கு வேண்டியவர்களுக்கு கடன் கொடுக்க வச்சு ஆஸ்திரேலியாவில் கூட்டிட்டு போய் அதானிக்கு கொடுத்த மாதிரி இன்னைக்கு எந்த அளவுக்கு வங்கிகளையும் இன்னைக்கு பாஜக வசப்படுத்தி இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப இந்தியாவுடைய அத்துணை சுயேட்சையாக இயங்க வேண்டிய அத்துணை அரசியலமைப்பு சட்டங்களுக்கு மட்டும்தானா அது பிரச்சனை? அதுல எல்லா பட்டியல் வந்துச்சு இல்ல, கட்சிகளுடைய பட்டியலும் தானே வந்துச்சு. இன்னும் வரல, 6ஆம் தேதி முந்தா நாள் வந்திருக்கணும். யார் யார் கொடுத்ததுனால யார் யாருக்கு சொத்து அவங்களுக்கு வந்து கடன் தள்ளுபடி பண்ணது, யார் யாருக்கு சொத்தை வித்தோம், எந்தெந்த நாட்டில இருந்து வந்துச்சு, கொரியால இருந்து வந்துச்சுன்னு பேசுறாங்க கொரியாக்காரங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு, சீனால இருந்து வந்துச்சுங்கிறாங்க. நம்ம ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய சீனாவில இருந்து கூட பாஜகவுக்கு தேர்தல் பத்திரத்தில் நிதி வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைய சூழ்நிலையில பாஜக நாளுக்கு நாள் அவர்களுடைய அந்த நேர்மை அறம் எல்லாம் பொய்யாகி போன ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க இல்லையா, அகில இந்திய அளவுலேயே ஒரு கான்ஃபிடென்ட்டா தான் அவங்க சொல்றாங்க, 370 இடங்கள்ங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் அவர்கள் வைக்கிற வியூகத்துக்கு உங்களுடைய பதில் வியூகம் என்ன? 370 சொல்லலாம், 400 சொல்லலாம், 543 சொல்லலாம். தேர்தல் கமிஷனோட கூட்டணி வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த கமிஷனர் நியமிக்கிறதுலேயே உச்சநீதிமன்றத்தை அப்புறப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், தேர்தல் மிஷின் விஷயத்திலையும் பல தவறுகள் இருக்குன்னு வெளியில் வந்திருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்க பெரும்பாலான மக்கள் வந்து எங்களுக்கு மிஷினே வேணாம், வாக்கு சீட்டே போதும் அப்படின்னு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால் அவங்க எதையும் சொல்லலாம், ஆனால் நடக்கக்கூடியது என்னங்கிறது தான் இப்போ முக்கியம். இன்றைக்கு எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி ஒரு 10 நாளைக்கு முன்ன வரையும் அகிலேஷ் யாதவோட சண்டைனாங்க, ஆம் ஆத்மியோட சண்டைனாங்க, எல்லாமே கிளியர் ஆகி இன்னைக்கு மகாராஷ்டிராவில் என்ன நடந்திருக்கு தெரியுமா? அவங்கள நம்பி போன அந்த சிவசேனா கட்சிக்கும் அவரை நம்பி போய் 70,000 கோடி ஊழல் செஞ்சார்னு மோடி அவர்கள் சொன்ன அஜித் பவாருக்கு இன்னைக்கு நாமம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அங்கே வெடிச்சு வந்திருக்கு. ஏற்கனவே பல கூட்டணி கட்சிகளை வந்து உதாசீனப்படுத்தி இழந்த பாஜக, மெஹபூபா முஃப்தி அவர்கள், அதே மாதிரி லோக்தளம், அதே மாதிரி பஞ்சாப்ல அகாலி தளம் என்ன சொல்ல போறேன். அதனாலதான் இன்னைக்கு எடப்பாடியார் வீட்டு வாசல் இருக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. நேற்று வரையும் ஜெயலலிதா அவர்களையும் அண்ணா அவர்களையும் கேவலப்படுத்திய அந்த அண்ணாமலைக்கு
அண்ணாமலை இவ்வளவு தூரம் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி அதுக்கு பிராயச்சித்தமா பிரதமர் மோடி அவர்கள் இல்லை இல்லை எங்க ஜெயலலிதா எங்களுக்கு வேண்டியவர், அண்ணா எங்களுக்கு வேண்டியவர், எம்ஜிஆர் எங்களுக்கு வேண்டியவர்னு தன் வாயால சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு ஒரு மாநில தலைவர் ஒரு பிரதமரை இந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டார் இல்லையா? அதனால இன்னைக்கு பிரச்சனை பாஜகவை தான். இந்தியா முழுக்க அறிவிக்கப்பட்ட அந்த வேட்பாளர்களோட எங்களுக்கு சீட்டும் வேணாம், எங்களுக்கு கட்சியும் வேணாம், அரசியல் வேணாம்னு சொல்ற நிலைமைக்கு வந்துருச்சு. பேசுவோம்.